iBall ப்ளூடூத் ஸ்பீக்கர். iBallோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாடல் பார்த்துங்க மியூசிக் கியூப். ஸோ மாடல் நல்லா பார்த்துங்க. எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கருமே தான். ஸோ எஃப்எம் ரேடியோ இருக்குது, ப்ளூடூத், யூஎஸ்பி, மெமரி கார்டு ஆப்ஷன், இப்படி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துங்க. 3 watts ஸ்பீக்கர் இது. ஸோ சார்ஜிங் டைம் 2 hours சொல்கிறாங்க, ஒர்க்கிங் டைம் 4 hours. வெயிட் வந்து வெறும் 154 கிராம் தான். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் எம்ஆர்பி பார்த்துங்க 1100. ஓகேங்களா, 1100. உள்ளே நம்மளுக்கு பிரித்து பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் கேபிள் கொடுத்துட்றாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக பவர் கேபிள், ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துட்றாங்க. பவர் கேபிள், ஆக்ஸ் கேபிள் வந்துடுது. ஸ்பீக்கர் இது தான். ரவுண்ட் ஷேப்பில் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து iBall ஸ்பீக்கரை பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், அன்பாக்சிங் சம்மந்தமான வீடியோஸ், ஆஃபர் சம்மந்தமான வீடியோஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோஸ், மொபைல் சம்மந்தமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மேலே ஒரு 4 பட்டன் கொடுத்துட்றாங்க. ஸோ கண்ட்ரோல் பட்டன், வேல்யூம், அப்பு, டவுனு, ஸோ ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் மோடா, யூஎஸ்பி மோடா, மெமரி கார்டு மோடா, இப்படி மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எஃப்எம் ரேடியோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ்பி போர்ட் வந்துடுது, மெமரி கார்டு போர்ட் வந்து, ஆக்ஸ் போர்ட் வந்துடுது, சார்ஜிங் போர்ட் வந்துடுது. நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் தனியாக கொடுத்துட்றாங்க. எல்இடி லைட் பிளிங்க் கொடுத்துட்றாங்க. ப்ளூ லைட், ரெட் லைட் வந்துடுது. iBall பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஹெச்பி, டெல்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தருவாங்க. ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். இவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எடுத்திங்கனாலும் சொல்கிறேன், பேசிக்காகவே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இவங்க எந்த ப்ராடக்ட், எக்ஸாம்பிளுக்கு கேபினெட் எடுத்தாலும் சரி, இப்படி எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக், ஒரு குவாலிட்டியான, நல்லா கவனிச்சிங்க, ஒரு பேசிக் ஸ்பீக்கர் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்பீக்கர் எடுத்துங்க. உங்களுக்கு அந்த குவாலிட்டி, இதுவே லோக்கல் ஸ்பீக்கர்லாம் இருக்குது, கம்மியான விலையிலே இருக்குது. நம்மளுக்கு iBallல இவ்வளோ ப்ரைஸ் வருது. ஸோ எம்ஆர்பி 1100 அதேமாரி வந்துடுது. நம்மளுக்கு 1000 இல்லை 1000 கீழே அதேமாரி ஷாப்பில் கிடைக்கும். ஓகேங்களா, 1000 கீழே ஷாப்பில் கிடைக்கும். 100 200 நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, 100 200 கிடைக்கிது ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரைச்சல் வரும், சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஆன் பண்ணோடனே ரொம்ப இரைச்சலாக வரும். ஆனால் இதில் நம்மளுக்கு குவாலிட்டியான ஸ்பீக்கரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. எவ்வளோ ஒரு மைனூட்டாக கேட்க முடியுமோ உங்களால் அந்த அளவுக்கு மைனூட்டாக கேட்கலாம். வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலையும் சரி, மற்ற ஆப்ஷன்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. இதுதான் லோ குவாலிட்டி ஸ்பீக்கருக்கும் ஹை குவாலிட்டி ஸ்பீக்கருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும், நாய்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.